தாட் சொல்லு, இந்த ஃபைனல் எப்படி போச்சு? அதான் எனக்கு வந்து 2024 வந்து இந்த மாதிரி விராட் கோலி பார்த்த உடனே இப்போ வந்து ஹி சோ எமோஷனல். அதாவது 18 இயர்ஸா இப்போ நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணலாம் இந்தியன் கண்ட்ரியை விட ஐபிஎல் ஃபேன்ஸ். இந்தியன் டீமுக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த டீம் வந்து ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு ஒரு இதுல வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு இன்டர்வியூல 2 பேர் இருந்தாங்க, பிரதீப் சங்வான், அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி. 2 பேர்ல யார் வந்து எடுக்கலாம் அப்படின்ற தாட் இருந்தது. அப்போ வந்து டெல்லி வந்து பிரதீப் சங்வானுக்கு போனாங்க. அந்த மாதிரி விராட் கோலி இருந்தப்போ வந்து விராட் கோலி வந்து அப்போ இருந்து விராட் கோலியை அப்போ எடுத்து ஆர்சிபி வந்து அப்போ தான் குரூப் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதா ரொம்ப மீன் பண்ணிருக்கோம். இப்போ நிறைய அந்த காலத்துல இருந்து பிளே பண்ண நிறைய யங்ஸ்டர் மனிஷ் பாண்டே மட்டும்தான் இருக்காரு, வேற யாரும் இல்லை, இஷாந்த் சர்மா. ஸோ அவ்வளோ பேக் பண்ணி அவ்வளோ அந்த மாதிரி சான்சஸ் கொடுத்து அந்த அந்த பிரான்சஸ் அவனுக்கு எவ்வளோ மீன் ஆச்சுன்னு தெரியுது. அண்ட் ப்ராப்ளி அவரும் சொல்லியிருந்தாரு, எனக்கு இந்த ஐபிஎல் டிராஃப் வின் பண்ணா அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும்னாவது எனக்கு தெரியணும், அதுக்காகவே நான் வந்து ஆடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ that shows how it means to him. Every player deserves some fair ending சொல்லுவாங்க, ஃபேரி டேல்னு. இந்த ஃபேரி டேல் வந்து நடந்திருக்கு. ஒரு இந்தியன் டீமுக்கு எப்படி சச்சின் டெண்டுல்கர் நடந்தோ அதே மாதிரி ஆர்சிபிக்கு விராட் கோலி நடந்திருக்கு. அண்ட் தே டிசர்வ்ட் இட். நம்ம ப்ரீவியூலயும் சொல்லியிருக்கோம், இவங்க வந்து இந்த வாட்டி மொத்தத்தையும் உடைச்சிட்டாங்க. எனக்கு எந்த சூப்பர் ஸ்டார் பேரும் தேவையில்லை. மேக்ஸ்வெல் இருந்து வெளியே எடுத்ததாகட்டும், ஸோ எல்லாமே சொல்றேன், ஒரு பிரேவ் டிசிஷன் அண்ட் பிரேவ் கால் ஆன் பிளேயர்ஸ், பேட் தெம் வே. அவ்வளவுதான். அந்த